மண்ணுயிர் காப்போம், மண்ணுயிர் காத்து முன்னுயிர் காப்போம் என்ற இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் 20 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறாங்க. கடந்த 4 ஆண்டுகளை தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 130 லட்சம் மெட்ரிக் டன் வேளாண் விளைபொருட்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு. விவசாயிகளோட பொருளீட்டு கடனை 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம். இன்னும் நாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் இருக்கு. சுருக்கமாக சொன்னோம்னா, டெல்டா மாவட்டங்களில் 1,45,000 மெட்ரிக் டன் பருத்தி விற்பனை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் 5.17 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய ஒழுங்குமுறை விற்பனை கூடம். ஈரோடு மாவட்டத்தில் மஞ்சள் ஏற்றுமதி மையம். 324 கிடங்குகளுக்கு கிடங்கு மேலாண்மை ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஒப்புதல் பெறப்பட்டு ஒன்றிய அரசினுடைய அதிகாரமும் பாராட்டும் பெறப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் வர்த்தகம் மேற்கொள்ள 8,366 வணிகர்களுக்கும் 7,745 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் ஒன்றுபட்ட ஒற்றை உரிமம். 285 கோடி ரூபாயில ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகள், 14 புதிய உழவர் சந்தைகள், ஏற்கனவே இருந்த 125 உழவர் சந்தைகள்னு புனரமைப்பு பணிகள்னு செஞ்சிருக்கிறோம். மாநகராட்சி பகுதிகளில் மட்டும் 30 நடமாடும் காய்கனி அங்காடிகள். நீலகிரியில் சிறுதானியங்கள் பதப்படுத்தக்கூடிய நிலையம். எடப்பள்ளியில் ஒருங்கிணைந்த கிராம வேளாண் சந்தை வளாகம். கொல்லிமலையில் மிளகு பதப்படுத்தக்கூடிய மையம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தென்னை மதிப்பு கூட்டு மையம். பண்டூட்டி மற்றும் ஒட்டஞ்சத்திரத்தில் குளிர்பதன கிடங்குகள். களக்காட்டில் வாழை ஏல மையம். திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லானந்த பகுதியில் சமையல் எண்ணெய்க்கான சத்தை அந்த சந்தையை ஊக்குவிக்கக்கூடிய மையம் மற்றும் 14 ஆலோசனை மையங்கள். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வணிகம் செய்ய 73 கோடி ரூபாய் நிதி உதவி. மாநகராட்சிகளில் 30 சிறப்பு அங்காடிகள். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் புதுசாக தொழில் தொடங்க 53 கோடி ரூபாய் மானியம். 8,355 விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் முனைவோர்களுக்கு பல்வேறு வேளாண் உட்கட்டமைப்பு வசதிகள். அதுக்காக 2,911 கோடி ரூபாய் கடன் உதவி. விளைவீழ்ச்சி காலங்களில் விவசாயிகளை பாதுகாக்க இதுவரை 11,197 மெட்ரிக் டன் பச்சை பயிறு, 1,006 மெட்ரிக் டன் உளுந்து, 33 மெட்ரிக் டன் துவரை, 1,467 லட்சம் மெட்ரிக் டன் கொப்பரை ஆகியவை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் மெகா உணவு பூங்கா. கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, திண்டுக்கல், தேனி, மதுரையில் சிறிய உணவு பூங்கா. மாநிலத்தில் தனித்துவமான 40 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற விண்ணப்பிக்கப்பட்டு இதுவரை சோழவந்தான் வெற்றில, பண்டூட்டி பலா, புளியங்குடி எலுமிச்சை, விருதுநகர் சம்பா, வத்தல் உள்ளிட்ட 7 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு. மீதம் 33 பொருட்களுக்கு விரைவில் பெற நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முந்திரி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க தமிழ்நாடு முந்திரி வாரியம் என தனி அமைப்பு. கடந்த 4 ஆண்டுகளில் இயற்கை இடர்பாடுகளால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்கு நிவாரணமாக 21 லட்சம் விவசாயிகளுக்கு 1,630 கோடி ரூபாய், பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 32 லட்சம் விவசாயிகளுக்கு 5,720 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை,
கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறப்பு, நெல்லுக்கு வழங்கப்பட்ட மாநில அரசின் ஊக்கத்தொகையும் உயர்த்தப்பட்டிருக்கு. 2025-26 ஆண்டுக்கு ஒன்றிய அரசு நெல்லுக்கு அறிவித்த குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகளுக்கு போதுமானதாக இல்லாத காரணத்தால் தமிழ்நாடு அரசு குவிண்டாலுக்கு குறைந்தபட்சம் 2500 ரூபாயை விவசாயிகள் பெறக்கூடிய வகையில் சாதாரண ரகத்துக்கு 131 ரூபாய், சன்ன ரகத்துக்கு 156 ரூபாயும் உயர்த்தி வழங்கியிருக்கு. கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக அறிவிக்கப்பட்டு 297 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் கரும்பு விலை மெட்ரிக் டன்னுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுது. வேளாண் பணிகள் எவ்வித தொய்வில்லாமல் நடக்க வேளாண்மையில் இயந்திரமாக்கல் திட்டம், விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள் வாங்கிடவும் இயந்திர வாடகை மையங்களை நிறுவுவதற்கும் 70,000 விவசாயிகளுக்கு 577 கோடி ரூபாய் மானியம். வேளாண் இயந்திரங்களை தேவைக்கேற்ப குறித்த நாளில் வாடகைக்கு பெற உழவர் செயலியில் வாடகை சேவை மையம் உருவாக்கப்பட்டு 2 லட்சம் முன்பதிவுகள் விவசாயிகளால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதுவரை 1,75,000 விவசாயிகள் பயன்பெற்றதோட தொடர்ந்து இன்னும் பலர் பயன்பெற்று வராங்க. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், திருச்சி மற்றும் அரியலூர் ஆக 7 மாவட்டங்களை உள்ளடக்கிய காவேரி, வெண்ணாறு, வெள்ளாறு அதனுடைய வடிநில பகுதிகளையும் கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளையும் இதுவரை 29 கோடியே 48 லட்சம் ரூபாய் செலவில் 8,370 கிலோமீட்டர் நிலத்துக்கு சி மற்றும் டி பிரிவு கால்வாய்களை தூர்வாரக்கூடிய பணிகள் முடிக்கப்பட்டு கடைமடைக்கும் பாசனம் நீர் செல்வது உறுதி செய்யப்பட்டிருக்கு. வேளாண்மை கவ்வியை மேம்படுத்தும் அந்த வகையில் நாகப்பட்டினம், சிவகங்கை, கரூர் ஆகிய மாவட்டங்களில் புதிய அரசு வேளாண்மை கல்லூரிகள், இந்த சாதனையோட தொடர்ச்சியாக இந்த வேளாண் வணிக திருவிழா சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. விவசாயிகளை தொழிலாளர் முனைவர்களாக மாற்றி புதிய ஏற்றுமதியாளர்களாக அவர்களை உருவாக்குவோம். அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இதை உழவர் பெருமக்கள் எல்லாரும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளாண் வணிக திருவிழா விவசாயிகள், கல்லூரி மாணவர்கள், உணவு பதப்படுத்தக்கூடியவர்கள், வேளாண் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக நிச்சயமாக இருக்கும். உழவு தொழிலுக்கும் வேளாண் தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் நாம் எல்லாருமே ஒன்றிணைந்து ஊக்கமளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளாண் வணிக திருவிழாவை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய வேளாண்மை உழவர் நலத்துறைக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.